வங்கிகளுக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை கொண்டு சென்று புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்கிச் செல்வதற்காக மக்கள் அதிக வண்ணம் கூடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு நபரே அதிக அளவில் பணம் எடுத்துச் செல்வதை கட்டுப்படுத்தும் விதமாக மத்திய அரசு நேற்று அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி வங்கிக்கு பணம் எடுக்க வருபவர்களுடைய வலது கையின் ஆட்காட்டி விரலில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த ஏற்பாடு டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சலீம் தொலைபேசி வாயிலாக மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சலீம், வணக்கம். வங்கிக்கு செல்லும் மக்களுக்கு கைவிரலில் மை வைக்கும் அந்த புதிய ஏற்பாடு டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் துவங்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சலீம். டெல்லியை பொறுத்தவரை ஸ்டேட் பேங்க்ல நம்ம அதை பார்க்க முடியுது. அதாவது ஸ்டேட் பேங்க்ல தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில ஒரு 11 ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். என்ன பண்றாங்க அப்படின்னா 4500 ரூபாய் ஜனங்கள், அதாவது பழைய 500 ரூபாய் மற்றும் பழைய 1000 ரூபாய் கொண்டு வந்து புதிய நோட்டு வாங்கறதுக்காக கியூல நிக்கிறாங்க. கியூ ரொம்ப பெரிய கியூவா இருக்கு. எங்க பார்த்தாலும் டெல்லியில பல ஏடிஎம்கள் மூடி இருக்கிறது. அதனால மக்கள் மத்தியில ஒரு சில குழப்பம் இருக்கிறது. கியூ ரொம்ப நீளமா இருக்கிறதால மக்கள் ரொம்ப நேரம் கியூல நின்னா அங்க தள்ளு முள்ளு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா சீரியல் நம்பர் போட்டு கையில கொடுத்துறாங்க, டோக்கன் போட்டு கையில கொடுத்துறாங்க. டோக்கன் போட்டா ஜனங்க நம்மள முந்தி யாரும் செல்ல முடியாது என்ற நம்பிக்கையோடு அமைதியாக காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்படுவதற்காக டோக்கன் போட்டு கையில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வங்கியெல்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க டெல்லியில அப்படின்னா முதல்ல ஸ்டேட் வங்கியில ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் 4500 ரூபாய் கொடுத்து மாத்தி கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரல்ல மை வைக்கிறாங்க. அதாவது சில பேருக்கு ஒரு சில குழப்பம் இருக்கலாம். நம்ம தேர்தலில் போய் ஓட்டு போடும் போது நமக்கு மை வைக்கிறாங்க. இந்தியாவுல ஒரு சில மாநிலங்கள்ல தமிழகம் உட்பட இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் கையில் மை வைத்தால் குழப்பம் வந்து விடாதா என ஒரு கேள்வி எழலாம். ஆனால் ரூபா நோட்டு மாத்திர மையானது வலது கையில் ஆள்காட்டி விரலில் வைக்கப்படும். இப்பொழுது டெல்லியில் வைக்கப்பட்டு விட்டது. தேர்தலில் போய் ஓட்டு போடுற ஜனங்களுக்கு இடது கையில் ஆள்காட்டி விரல்ல மை வைப்பாங்க. அதனால ஓட்டு போடுறவங்களும் நோட்டு மாத்துறவங்களும் குழப்பமடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்புல தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு சில வங்கிகள்ல மட்டும்தான் டெல்லியில இப்ப மை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில வங்கிகள்ல மை இன்னைக்கு சாயந்தரம் டெல்லிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நாளை காலையிலிருந்து அநேகமாக அனைத்து வங்கிகளும் இது ஆரம்பித்து விடும், மை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், இப்ப இன்று வங்கிக்கு சென்று பணத்தை மாற்றிக் கொள்பவர்களுக்கு மை வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. அவர்களே நாளை மீண்டும் வங்கிக்கு செல்லும் பொழுது அதற்குள்ளாக இந்த மை வைக்கும் விவகாரம் இப்ப ஏற்கனவே வலது கை ஆட்காட்டி விரலில் இன்று மை வைக்கப்படும். திரும்ப நாளைக்கு அவங்க செல்லும் பொழுது என்ன விதமான நடைமுறை அமல்படுத்தப்படும்? ஒருவேளை அப்படி பணம் வாங்குறவங்களே அதாவது திரும்ப வங்கிக்கு பணம் மாற்ற முற்பட்டால் கையில மை இருக்கும், மாட்டிக்குவாங்க. கையில மை இருந்ததுன்னா அதாவது வங்கி ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டோம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி வச்சு நாங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். போலீஸ் நேரா இங்க வந்துருவாங்க. ஏன்னா மாத்துறது அவங்களுடைய பணமா இல்ல கமிஷனுக்காக வேற யாருக்காவது மாத்தி கொடுக்குறாங்களா அப்படிங்கறதுதான் இப்பொழுது எங்கள் முன்னிலையில் இருக்கும் கேள்வி. இந்த நடவடிக்கை கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கையில மை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்கையில அதாவது வங்கியை பொறுத்த வரைக்கும் நாம டெல்லி வங்கிகள்ல எப்படி இருக்கு, மக்கள்லாம் எப்படி மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நேர்ல போய் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, பல லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது அதுல பல 1000 ரூபாய் கள்ள நோட்டுகள் மாட்டிக்குது. கள்ள நோட்டுகள் வங்கிகளிடம் மாட்டிக்கொண்டால் வங்கிகள் என்ன சொன்னாங்க, கள்ள நோட்டை உங்ககிட்ட திருப்பியும் கொடுக்க மாட்டோம், உங்களுடைய அக்கௌண்ட்லயும் போட மாட்டோம். கள்ள நோட்டு இனிமே அரசுக்கு சொந்தம், பேங்க் எடுத்து வச்சுப்போம், உங்களுடைய தகவல் பேன் கார்டு முதல் கொண்டு எல்லாமே அரசுக்கு அனுப்பப்படும். இப்ப நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் மீது விசாரணை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்துறதை நாம பார்க்க முடிகிறது. சலீம், இப்ப இந்த கவுண்டர் ஃபீட் நோட்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப தினம் 4500 ரூபாய் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இப்ப இந்த மை வைக்கும் விவகாரம் அந்த மாதிரி தினம் எடுப்பவர்களிடம் வேறு ஏதேனும் நடைமுறை பின்பற்றப்படுமா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? அதாவது இப்போ அரசாங்க தரப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கியூல நின்று யாரு 4500 ரூபாவை மாத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க மை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. மாறாக யார் தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மை வைக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்ல பணம் எடுக்கிற லிமிட்டை இப்போ அரசாங்கம் கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறதும் நாம சமீபத்துல கேள்விப்பட்டோம். அந்த வகையில யார் ஒருவர் தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறாரோ அது அரசாங்கத்திடம் கணக்கிருக்கிறது. அவருடைய அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வச்சிருக்காரு, இவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கருப்பு பணம் ஆகாது. மாறாக மக்கள் எப்படி கொண்டு வந்து மாத்துறாங்களோ, அதாவது ஒரு நாளைக்கு 4500 ரூபாய் கொண்டு வந்து மாத்தும் போது டக்குன்னு மாத்திட்டு மறுபடியும் போய் பின்னாடி அதே கியூல நிக்கிறாங்க. அதனால இதை தவிர்ப்பதற்காகத்தான் நாங்க மை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்புல சொல்றாங்க.
ஒரு விஷயம் அரசாங்கம் தரப்புல இன்னும் தெளிவுபட கூறவில்லை. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு 4000 எடுப்பவர்கள் 4500 எடுப்பவர்களுக்கு கையில் மை அதாவது கையில மை வச்சுட்டா, நாளைக்கு அவங்களே திரும்பி 4500 ரூபாய் எடுக்கலாமா கூடாதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கையில் ஏற்கனவே மை இருக்குமே. இந்த மாதிரி ஒரு சில கேள்விக்கெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் அரசாங்கம் தரப்புல அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு தெளிவுபடும் கருத்தை வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சலீம், இப்ப வட மாநிலங்கள்ல பொறுத்த வரைக்கும் இந்த மை வைக்கும் விவகாரம் குறித்து பொதுமக்களுடைய தரப்புல என்ன கருத்து பதிவு செய்யப்படுகிறது? அதாவது பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப பெரிய நீளமான கியூல நிக்கிறோம், நிறைய பேர் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு நிக்கிற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கவலைப்பட்டு பேசுறதை நாம பார்க்க முடிகிறது. மை வைக்கிறது வைக்காததை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, இதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அந்த 4000 ரூபாய் பணத்தை பெரிய கியூல நிக்கிறோம், நாங்க சக்சஸ்ஃபுல்லா வாங்கிடுவோமா, வெற்றிகரமா அந்த பழைய நோட்டுகளை மாத்தி புதிய நோட்டுகளை நாம் வாங்கிடுவோமா அப்படிங்கறதுலதான் நாங்க ரொம்ப மும்முரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்றாங்க. மை வைக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தது. அதாவது நியாயமாக நேர்மையாக உள்ள பணத்தை யார் மாற்ற வேண்டும் என்று கியூவில் நிற்கிறார்களோ அவங்க குறை சொல்றதாக நாம பார்க்க முடியல. யாரெல்லாம் கமிஷனுக்காக பணம் வாங்கிட்டு வராங்களோ, வேற யாருக்கிட்ட இருந்தா 4500 ரூபாய் வாங்கிட்டு அந்த 4500 ரூபாய் மாத்தின பிறகு 500 ரூபாய் எனக்கு 4000 ரூபாய் உனக்கு, இப்படி கமிஷன் பேசிஸ்ல வர்றவங்க அதிக கவலையோடு இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. மக்களும் பேசும்போது அப்படிதான் சொல்றாங்க, நாங்க நியாயமா சம்பாரிச்ச பண்ணாங்க, எங்களுக்கு எதுக்கு கஷ்டம், எங்களுக்கு எதுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக மக்கள் பேசுவதை நாம் கேட்க முடிகிறது.